சார் சார் செப்பல் கொஞ்சம் வெளியே விட்டுருங்க சார் ப்ளீஸ். சாரி. இவங்கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு வண்டி கிடக்குது? எங்க போய் தொலைஞ்சிருப்பா? ஹலோ ஆயிட்டு சார். சொல்லுங்க சார். சந்தோஷ் நல்லா பார்த்துட்டான். மூஞ்சியில எள்ளுங்குள்ள அப்படியே வெடிக்குது. பிளான் சக்சஸ். சூப்பர் சார், வெரி குட் சார். புடுங்குங்க. எதை சார்? காதுலே புடுங்குங்க சார், அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஓ ப்ளூடூத். பார்த்து ஓட்டுங்க. மொத்த வீடும் சேர்ந்துல நிப்பாங்க. எப்படியா சமாளிக்கணும். அந்த நடராஜன் டார்ச்சர் பண்றத சொல்லி அவன் மேல பழிய போட்டுடலாம்.
சந்தோஷ் தோ வந்துட்டா. நினைச்ச மாதிரி எல்லாரும் கூடிட்டாங்க. ரொம்ப பேசுவாங்களே. நெல்லுமா, எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு போயிட்டு மாமா. கோயிலுக்கு போனியா? என்ன புது பழக்கம்? தனியா போயிருக்கிற? எல்லாரும் மாதிரியும் நீ சிவகாமியத்தோட போக வேண்டிதானே? ஏன் தனியா போன? இத்தனை பேர் இருந்தாலும் நான் தனியா தானே இருக்கேன். நான் கூப்பிட்டா யாரும் வருவாங்க? அதான் நான் மட்டும் கோவிலுக்கு போனேன். ஏண்டி உண்மையிலே கோயிலுக்கு போனியா இல்ல அந்த நடராஜனை பார்க்க போனியா? நான் கோவிலுக்கு தான் போனேன். உங்க வீட்டுக்காரர் நடராஜ மாமா தான் வந்து என்ன பார்த்தாரு. ஏய், அந்த துரோகி கூட என்ன பேசுன? அவன் கூட உனக்கு என்ன பேச்சு? நான் எங்க பேசினேன்? அவர் தான் வந்து பேசினாரு. ஏய், அவன் பேசினா ஈன்னு பழைய லிஸ்ட் அவன் கூட நீயும் பேசிட்டு இருப்பியா? அவர் கூட சேர்ந்து பண்ணதெல்லாம் பத்தாதா? இன்னும் என்னடி பண்ண போற? இல்லப்பா, அந்த ஆளும் திருந்த மாட்டான், இவளும் வீட்டுல அடங்கி உட்கார போறதில்ல. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாம்பா, these traitors have to something else. ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நடராஜ் உங்ககிட்ட என்ன பேசினா? அது பாரதி அக்காவை பார்த்து என்ன பேசினாரோ அதே தான் என்கிட்டயும் பேசினாரு. அப்பா, எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட பேசிக்கிட்டு? இவ இந்த வீட்டுல இருந்தாள்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஒரேடியா தலைமொழிகிட வேண்டியதுதான். முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்புற வழியை பாருங்க. தேவி, நான் பேசுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு பொறுமையா இருக்கணும்? இதுக்கு மேல பொறுமையாலாம் இருக்க முடியாது. இவளுக்கு நான் தான் லைக். வாடி வாடிங்கறல, வாடி. விடுங்க விடுங்கன்னு சொல்றல. விடுங்க, கைய விடுங்க. இல்ல வா, கைய விடுங்கன்னு சொல்றல. விடுங்க, வாடி. வெளிய வா. விடுங்க. வீட்டுக்கு பார்த்தா இதால விடுங்க. எந்த காலி விடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க போனா நான் போகணுமா? நான் ராஜேஷ்க்கு பொண்டாட்டி, அது ஞாபகத்துல இருக்கட்டும். எப்படி நீ ராஜேஷ்க்கு பொண்டாட்டியா? ஃப்ராட் பண்ணி தாலி கட்டிக்கிட்டா நீ உடனே பொண்டாட்டி ஆயிடுவியா? தேவிமா, நீ என்ன பாத்துட்டு இருக்க? அவளை புடிச்சு வெளில தள்ளு. போடி, முதல்ல விடுங்க. மேல கைய வச்சிங்க, மரியாதை கெட்டுடும். மரியாதை கெட்டுடும். அந்த நடராஜன் மாமா ஃபர்ஸ்ட் பத்ரி அங்கிளை பார்த்து பேசியிருக்காரு. அப்புறம் சந்தோஷ் மாமாவையும் பாரதி அக்காவையும் பார்த்து பேசியிருக்காரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? அவங்களால எதுவும் நடக்கலன்னதும் என்னால் ஏதாவது ஆகாதுன்னு என்ன டார்ச்சர் பண்றாரு. அவங்க கிட்ட பேசினா தப்பு இல்ல, என்கிட்ட பேசினதான் தப்பா? இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், என்னடி சத்தமா பேசுற? மரியாதையா பேசு.
மரியாதையா? இவ தானே கிலோ எவ்வளோன்னு கேட்பா. இந்த வீட்டில் நான் யாரு? ராஜேஷ்க்கு பொண்டாட்டி, அவ்வளோதான். அவர் கையால தாலி கட்டிக்கிட்டேன், அதனால பொண்டாட்டி, அவ்வளோதான். நீங்க இத்தனை பேர் இருந்தோம், நான் மட்டும் தனியா அனாத மாதிரி தானே இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு எதிராக என்னால என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொன்னாதான் நடக்குமா? நான் நடராஜ் அங்கிள் கூட சேர்ந்து தப்பு தப்பா பண்ணது நிஜம்தான், இல்லைன்னு சொல்லல. எதுக்காக ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளாக? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. இனிமேல் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும்? நடராஜன் கூட பேசினா இருக்கிறதும் போயிட்டுன்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன குழந்தையா? She is a big time fraud. தயவு செய்து அவ சொல்கிறத நம்பிடாதீங்க. அவள் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆமா மாமா, இவ பேச்ச நம்பாதீங்க மாமா. இனிமே இவளை வீட்டுல வச்சிருக்க வேண்டாம், இவ இங்க இருக்க வேண்டாம், இவளை அனுப்பிடுங்க மாமா. நான் இங்க இருக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்கல. நான் போயிடுறேன். ஆனா அது ராஜேஷும் மாமாவும் சொல்லட்டும், இப்பயே போயிடுறேன். சொல்லுங்க ராஜேஷ், நான் போயிடவா? ராஜேஷ், நான் போயிடவா? பெரியப்பா, இன்னொரு தடவை அந்த நடராஜனை போய் பார்த்தாலோ இல்லை பேசினாலோ அப்போ வீட்டை விட்டு அனுப்பலாமே. ராஜேஷ் போன்னு சொன்னா எப்படி போக சொல்லுவாரு? ஃப்ராடு. ராஜேஷ் என்னமா மிரட்டுறா? மவளை உனக்கு இருக்குடி. இது பாருமா, ஏதோ எதேச்சியா கோயில்ல பார்த்தேன் பேசுறேன்னு சொல்றதுனால போனா போதுன்னு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறோம். ஆனா அந்த நடராஜன் இந்த குடும்பத்துக்கு எத்தனை பெரிய எதிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும்.
அவனால இந்த குடும்பத்துக்கு எத்தனை பெரிய பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பின்ன எப்படி அவனை பார்த்து பேசினேன்? இந்த பாரு, மறுபடியும் அந்த நடராஜனை பார்த்து பேசினேன் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. புரியுதா? உனக்கு இதுதான் என்னோட கடைசி வாணி. ஏய், ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசினதை நினச்சிக்காத. ஏதோ போனா போட்டுன்னு விடுறோம். இன்னொரு தடவை இதே தப்பை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அதே இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அப்பா கிட்ட கேட்டதுதான் தப்பா போச்சு. நானே உன்னை தெருவில் கொண்டு போய் நிறுத்திருக்கணும். இப்போ ஒண்ணு கேட்டு போல. இனிமே நான் இந்த வீட்டில தான் இருப்பேன் மேடம். இதுக்கு மேலேயும் அந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ண, அப்புறம் அசிங்கப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன். ஜாக்கிரதை. ஏண்டி, நானே அவன் வேண்டான்னு அவன் கட்டின தாலியை வீசி எரிஞ்சிட்டேன். உனக்கு என்னடி அவன் கூட பேச்சு? இதோ பார், இன்னொரு தடவை அந்த ஆளை நீ பார்த்த பேசணும் ஏதாவது நான் கேள்விப்பட்டேன், நீ சாப்பிடுற சாப்பாடுலயே விஷத்தை வச்சு உன்னை கொண்டுடுவேன். மரியாதையா நடந்துக்கோ. ஐயோ, அத்தா பேசுறது பார்த்தா உண்மையிலுமே சாப்பாடுல விஷம் வச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிம்மா, பார்த்து நடந்துக்கோ. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றீங்க? இந்த வீட்ல உனக்கு இருக்கிற மரியாதையை பத்தி தெரியாத முட்டாள் இல்ல அந்த நடராஜன். நீ சொல்லி இங்க யாருமே கேட்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்னத மாமா வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்னமோ நடக்குது. சொல்லு, என்ன பிளான்? உண்மைதான், என்னமோ நடக்குதுதான். உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துறதுக்கு நடராஜன் மூலியமா ஏற்பாடு பண்றேன். திருந்தவே மாட்டேன். என்ன திமிரா? அண்ணி எழுத்து பேசுற? உன் பொண்டாட்டிய யார் என்ன சொன்னாலும் சும்மா இருப்ப, ஆனா அண்ணிய ஒன்னு சொல்லிடக்கூடாதா? ஏய், பொய் சொல்லாம சொல்லு. நடராஜனே ஒன்ன வந்து பார்த்தானு வச்சுப்போம். அவன் எதுக்கு ஒன்ன பார்த்து பேசணும்? என்ன ராஜேஷ், நீயும் என்ன சந்தேகப்படுற? நான் ஏதாவது தப்பு பண்ணணும்னா பாரதி கதிர் மேட்டர் சொல்ல மாட்டேனா? உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா பார்த்தாது? இது வரைக்கும் சொல்லல. ஏன் சொல்லல? நானே இந்த குடும்பத்தை ஆளுதான். கோவப்படாத ராஜேஷ், கோவப்பட்ட நீ நல்லாவே இல்லை.